வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் தமிழர்கள் தடமதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இனி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான மார்ச் மாத நடப்பு நிகழ்வு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்க்க போறோம். இதோடு தொடர்புடைய வேற டாபிக், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்புடைய டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த படைப்பிரிவின் ஆள் சேர்ப்பு பயிற்சி மையம் எந்த படைப்பிரிவோட ஆள் சேர்வு பயிற்சி மையமானது ராஜாதித்ய சோழன் தக்கோலம் என மறுபெயரிடப்பட்டுள்ளது? அப்படின்னா ராஜாதித்ய சோழன் தக்கோலம் என மறுபெயரிடப்பட்டுள்ள ஆள் சேர்ப்பு பயிற்சி மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஐஎஸ், ஓகேங்களா? மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, அதனது சிஐஎஸ்எஃப் தான் சரியான ஆன்சர். அடுத்ததாக, இந்தியாவில் ஹைப்பர் லூப் ரயிலுக்கான முதல் சோதனை பாதையை உருவாக்கிய நிறுவனம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஹைப்பர் லூப் ரயில் இந்தியாவிலே முதல்ல சோதனை பாதையை உருவாக்கியிருக்காங்க. இந்த உருவாக்கிய நிறுவனம் எதுனா சென்னை ஐஐடி, ஓகேங்களா? ஐஐடி சென்னை தான் உருவாக்கியிருக்காங்க. சென்னை ஐஐடி அல்லது இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் சென்னை, பொதுவாக ஐஐடி சென்னை அப்படின்னு கூட நம்ம கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் முதலாக ஹைபர் லூப் ரயிலுக்கான முதல் சோதனை பாதையை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து, கருப்பு நெகிழி மாசுபாடு. இந்த கருப்பு நெகிழி மாசுபாடு என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட், அதாவது மின்னணு கழிவுகளுடன் தொடர்புடைய தான் எதுனா கருப்பு நெகிழி மாசுபாடு. கருப்பு நெகிழி மாசுபாடு என்பது மின்னணு கழிவுகளுடன் தொடர்புடையது. அடுத்து, மெகர் சந்த் மகாஜன் ஆணையம் எதனுடன் தொடர்புடையது? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மெகர் சந்த் மகாஜன் ஆணையம் என்பது எதற்காக அமைச்சாங்க அப்படின்னா கர்நாடக மாநிலத்துக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் இடையிலான எல்லை தகராறுகளுக்காக அமைக்கப்பட்டது. எல்லை தகராறு தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டது மெகர் சந்த் மகாஜன் ஆணையம், ஓகேங்களா? அடுத்து, 2024ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய புதிய பங்கு வெளியீட்டு அறிக்கையில முதலிடத்துல உள்ள நாடு எதுன்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சீனா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா. சரியான ஆன்சர் இந்தியா தான். 2024ஆம் ஆண்டு உலகளாவிய புதிய பங்குகள் வெளியீட்டு அறிக்கையில முதலிடத்துல எந்த நாடு இருக்குன்னா இந்தியா தான் முதலிடத்துல இருக்காங்க 2024. அடுத்து, ஃபெண்டல் எரிமலை. இந்த ஃபெண்டல் எரிமலை எங்கே அமைந்துள்ளது? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. மிக சரியான ஆன்சர் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெண்டல் எரிமலை அமைந்துள்ள இடம் எத்தியோப்பியா. எங்க இருக்கு? எத்தியோப்பியா. அடுத்து, வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஜூமர் நடனம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்கிறாங்க. ஜூமர் நடனத்துடன் தொடர்புடைய மாநிலம் எதுனா அஸ்ஸாம். ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படின்னா நாகாலாந்து. இது ஃபெஸ்டிவல் நடனங்கள் தொடர்புடைய தொடர்ந்து கேட்கிறாங்க. இந்த அருணாச்சல பிரதேச ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா பனவா பழங்குடியினர் கொண்டாடக்கூடிய ட்ரீ ஃபெஸ்டிவல், ட்ரீ நியோகம், லசார் போன்ற ஃபெஸ்டிவல் அருணாச்சல பிரதேசம். அப்போ ஜூமர் நடன நிகழ்வு ஒரு மிகப்பெரிய நடன நிகழ்வு அஸ்ஸாம் மாநிலத்தில் நடைபெற்றது. அடுத்ததாக, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தங்க நிற அட்டை என்ற நுழைவு இசைவு அப்படின்னா விசா திட்டத்தை அறிவித்த நாடு எது அப்படின்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா அறிவித்த இந்த திட்டம் தான் தங்க நிற அட்டை. யாருக்கு? வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக. அடுத்ததாக, சமீபத்தில் ஒரே நேரத்தில் ரே, ஷெரு மற்றும் ஆல்ஃபிரட் ஆகிய 3 வெப்பமண்டல புயல்கள் உருவாச்சு. அது எந்த பகுதியில் உருவாச்சு? சமீபத்தில் ஒரே நேரத்தில் வெப்பமண்டல புயல்கள் உருவாச்சு. 3 வெப்பமண்டல புயல்கள் ரே, ஷெரு, ஆல்பிரட், ஓகேங்களா? எந்த பகுதியில் உருவாச்சு அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உருவான 3 வெப்பமண்டல புயல்கள் ரே, ஷெரு, ஆல்ஃபிரட். அதிக எண்ணிக்கையிலான கழுகுகளை கொண்டுள்ள இந்திய மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் தான் கழுகுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவது. அடுத்து, சென்னை பிராந்திய மாநில மையத்தினுடைய புதிய தலைவராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அமுதா, ஓகேங்களா? இவர் தான் சென்னை பிராந்திய வானிலை மையத்துடைய புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் பி அமுதா. அடுத்து, இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். இது என்ன சொல்லுவாங்க? சுருக்கமாக செபி அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா,
செபி இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தில் 11வது தலைவராக தற்பொழுது பொறுப்பு ஏற்றுள்ளவர் யார் அப்படின்னா துயின் காந்தா பாண்டே. துயின் காந்தா பாண்டே செபியுடைய தற்போதைய தலைவர், இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்துடைய தற்போதைய தலைவர், 11வது தலைவர் தான் துயின் காந்தா பாண்டே. இந்த செபி அமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க முறைப்படி அப்படின்னா 1992 ஜனவரி 30 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா. அடுத்து உலகில் மார்பக புற்றுநோய் பாதிப்பு விகிதங்கள் அதிகம் பதிவாகியுள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப எங்க அதிகம் பதிவாயிருக்குன்னா ஆஸ்திரேலியா. மார்பக புற்றுநோய் பாதிப்பு விகிதங்கள் அதிகம் பதிவாகி நாடு எது? ஆஸ்திரேலியா தான். சரி. அடுத்து கடல்சார் பாதுகாப்பு 2025 என்ற கூட்டு கடற்படை பயிற்சி. கடல்சார் பாதுகாப்பு மண்டலம் 2025 கூட்டு கடற்படை பயிற்சியில பங்கேற்காத நாடு எதுங்க கேட்குறேன். நம்ம கூட்டு கடற்படை பயிற்சி கடல்சார் பாதுகாப்பு மண்டலம் 2020 ரஷ்யா, சீனா, ஈரான் போன்ற நாடுகள் பங்கேற்கக்கூடியதான் இந்த கடல்சார் பாதுகாப்பு மண்டலம். பங்கேற்காத நாடு எதுனா இந்தியா. அப்ப இந்தியா தான் அது ஆன்சர். அடுத்து பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா என்ற திட்டமானது இந்தியாவில் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஒரு பயிர் காப்பீட்டு திட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய பிரதம மந்திரியினுடைய பசல் பீமா யோஜனா திட்டம் 2016 ஆண்டு தொடங்கப்பட்டது. 2025 உலக குளிர்கால சிறப்பு ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் எங்க நடத்தினாங்க அப்படின்னா இத்தாலி. ஓகேங்களா. இத்தாலி 2025 உலக குளிர்கால சிறப்பு ஒலிம்பிக்கு நடத்தப்பட்ட இடம் இத்தாலி. அடுத்து ஸ்பேர் எக்ஸ். இந்த ஸ்பேர் எக்ஸ் என்ற விண்வெளி தொலைநோக்கி என்பது எந்த நிறுவன திட்டம் அப்படின்னா நாசா, நேஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்பேஸ். ஓகேங்களா. நாசா. ஓகேங்களா. நாசா என்பது அமெரிக்க விண்வெளி நிறுவனம், இஸ்ரோ என்பது இந்தியா, ஐரோப்பியம் ESG. ஓகேங்களா. அப்ப ஸ்பேர் எக்ஸ் என்பது நாசாவுடைய திட்டம். அடுத்ததாக உலக சுகாதார அமைப்பின் புகையிலை கட்டுப்பாடு. உலக சுகாதார அமைப்பு புகையிலை கட்டுப்பாடு தொடர்பான ஒரு உடன்படிக்கை எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 2005. உலக சுகாதார அமைப்பினுடைய WHO அமைப்பினுடைய புகையிலை கட்டுப்பாடு தொடர்பான ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2005. அடுத்து சிலகலா. இந்த சிலகலா நீர்மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா சிலகலா நீர்மின் நிலையம் தமிழ்நாட்டில் நீலகிரியில் அமைக்கப்பட உள்ளது சிலகலா நீர்மின் நிலையம். அடுத்து வருணா கூட்டு கடற்படை பயிற்சி. வருணா 23வது இருதரப்பு கடற்படை பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுது? வருணா கூட்டு கடற்படை பயிற்சி 23வது கூட்டு கடற்படை பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு நடத்தப்படுது? இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையான கூட்டு கடற்படை பயிற்சி வருணா. அடுத்து மரபணு மாற்றப்பட்ட சோள வகையினை தடை செய்வதற்காக அரசியலமைப்பையே திருத்தியுள்ள நாடு எது அப்படின்னா மெக்சிகோ. ஓகேங்களா. மரபணு மாற்றப்பட்ட சோள வகையை தடை செய்வதற்கு சட்ட அரசியலமைப்பு திருத்திய நாடு எது? மெக்சிகோ நாடு. அடுத்து 2025 ஆண்டுக்கான ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அமைப்பினுடைய குறியீட்டுல முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா நார்வே. 2025 ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அமைப்பின குறியீட்டு முதலிடத்தில் உள்ள நாடு நார்வே. 2023 to 24 ஆண்டுல இந்தியாவுடைய மொத்த பண வரவுல மிகப்பெரிய பங்களிப்பை அளித்த நாடு எது? அதாவது 2023 to 24 ஆண்டுல இந்தியாவுடைய மொத்த பண வரவுல மிகப்பெரிய பங்களிப்பு அளித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்து 2025 ஆண்டுக்கான உலக மகிழ்ச்சி தரவரிசை. உலக மகிழ்ச்சிக்கான குறியீட்டுல இந்தியாவோட தரவரிசை குறியீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா 118. அப்ப இந்த உலக மகிழ்ச்சி தரவரிசை பட்டியலில் முதலிடம் வைக்க நாடு தொடர்ந்து நிறைய ஆண்டுகளாக எந்த நாடு முதலிடம் வைக்கிறதா? பின்லாந்து. உலக மகிழ்ச்சி தரவரிசை குறியீட்டில் முதலிடம் வைக்க நாடு தொடர்ந்து பின்லாந்து. 117 இடம் இந்தியா. அடுத்ததா கீர்த்து கவாய். இந்த கீர்த்து கவாய் என்பது எந்த மாநிலத்தினுடைய ஒரு கலாச்சார நிகழ்ச்சி அப்படின்னு கேட்கிறாங்க. கீர்த்து கவாய் என்பது பீகார் மாநிலம். இந்த பீகார் மாநிலத்துடைய ஒரு கலாச்சார நிகழ்ச்சி தான் கீர்த்து கவாய். அடுத்து மவுண்ட் டுகோனோ என்ற எரிமலை எங்கே அமைந்துள்ளது? மவுண்ட் டுகோனோ எரிமலை அமைந்துள்ள பகுதி இந்தோனேசியா மவுண்ட் டுகோனோ. அடுத்து ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன்.
ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் என்பது எந்த நாட்டினுடைய மிக உயரிய விருது அப்படிங்கிறதுனா மொரிசியஸ் நாட்டினுடைய மிக உயர்ந்த விருது தான் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன். அடுத்து 2025 ஆண்டு ஆசிய மகளிர் கபடி போட்டி சாம்பியன் பட்டத்தை வென்ற டீம் எது பார்த்தீங்கன்னா, வென்ற அணி எதுனா மலேசியா. இந்த மலேசியா 2025 ஆசிய மகளிர் கபடி சாம்பியன் யாரு? மலேசியா. அடுத்ததாக ஜாவலின். இந்த ஜாவலின் பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டுதல் எரிகணையை தயாரிக்கக்கூடிய ஜாவலின் பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டுதல் எரிகணையை தயாரிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா, சரியான ஆன்சர் இது அமெரிக்கா தான் தயாரிக்கிறாங்க ஜாவலின் பீரங்கி எதிர்ப்பு எரிகணை. அடுத்து பெண்களுடைய சுகாதார நலன்ல இருக்கக்கூடிய இடைவெளியை நிவர்த்தி செய்வதற்கான செயல் திட்டம் குறித்த அறிக்கை எந்த அமைப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா WEF உலக பொருளாதார மன்றம் அல்லது வேர்ல்ட் எகனாமிக் ஃபோரம். அடுத்ததாக டைம் பத்திரிகை. டைம் இதனுடைய 2025 ஆண்டினுடைய சிறந்த பெண்மணிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய பெண்மணி. டைம் பத்திரிகை 2025 ஆண்டு சிறந்த பெண்மணி பட்டியல் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு இந்திய பெண்மணி இடம்பெற்றிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா பூர்ணிமா தேவி. அடுத்து சமீபத்தில் மதங்களுக்கான தெரிவில் பதேயிசம் என்பதை அதிகாரப்பூர்வ விருப்ப தேர்வாக சேர்த்துள்ள இந்திய மாநிலம் எதனா பதேயிசம் அஸ்ஸாம். அடுத்து வருடாந்திர தொழிலாளர் கணக்கெடுப்பு. இந்த வருடாந்திர தொழிலாளர் கணக்கெடுப்பு எந்த அமைப்பினால் வெளியிடப்பட்டது அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரியானது NSSO. இந்த NSSO அப்படின்னு என்னன்னா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ். இந்திய மாதிரி கணக்கெடுப்பு நிறுவனம் NSSO வருடாந்திர தொழிலாளர் கணக்கெடுப்பு இவங்க தான் நடத்துறாங்க. அடுத்ததாக மஜோரனா. இந்த மஜோரனா 1 எனப்படும் ஒரு புதிய குவாண்டம் சில்லு மஜோரனா 1 அறிமுகப்படுத்திய நிறுவனம் எதுவும் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். மஜோரனா 1 யார் அறிமுகப்படுத்துறா? மைக்ரோசாஃப்ட். அடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையிலான ஆரவல்லி பூங்கா திட்டம். இந்த ஆரவல்லி பூங்கா திட்டம் எந்த மாநிலத்தினால் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா ஹரியானா. ஆரவல்லி பூங்கா திட்டம் 2024 ஆண்டுக்கான PPC விருதுகளில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ். 2024 PPC விருது வாழ்நாள் சாதனை விருது யாரு? மித்தாலி ராஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவுடைய முதல் வரைகதை புத்தக நூலகம். இந்தியாவோட முதல் வரைகலை புத்தக நூலகமானது எங்குள்ள அரசு பள்ளியில முதலாக திறக்கப்பட்டுள்ளனா ராஜபாளையத்தில் திறந்திருக்காங்க. இந்தியாவுடைய முதல் உலக அமைதி மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னா குருகிராம். இந்த குருகிராம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் தான் இருக்கு. குருகிராம் எங்க இருக்கு? ஹரியானா குருகிராம்ல என்ன பண்ணிருக்காங்க? இந்தியாவோட முதல் உலக அமைதி மையத்தை திறந்திருக்காங்க. அடுத்து ஷிராங் ரிப்பு. இந்த ஷிராங் ரிப்பு யானைகள் சரணாலயம், ஓகேங்களா, ஷிராங் ரிப் எலிபென்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். அஸ்ஸாம் பார்த்தீங்கன்னா காசிரங்கா இருக்கு, மனாஸ் இருக்கு, ஓகேங்களா. இந்த ஷிராங் ரிப்பு யானைகள் சரணாலயம் எங்க தான் இருக்கு? அஸ்ஸாம். அடுத்து ப்ளூ கோஸ்ட். இந்த ப்ளூ கோஸ்ட் திட்டம் 1 எதை நோக்கி அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னா சந்திரன், நிலவை நோக்கி அனுப்பப்பட்டுள்ள திட்டம் ப்ளூ கோஸ்ட் திட்டம் 1. அடுத்து 97வது அகாடமி விருது வழங்கும் நிகழ்வுல பின் வருவனவற்று எது அதிக விருதுகளை வென்றுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த 97வது அகாடமி விருது வழங்கும் நிகழ்வுல அதிக விருதுகளை வென்றுள்ள இது எது பார்த்தீங்கன்னா அனோரா, ஒரு அமெரிக்க டிராமா நகைச்சுவை மற்றும் டிராமா பிலிம் தான் அனோரா. மொத்தம் 6 பரிந்துரை 5 அகாடமி விருதுகள் வென்றிருக்காங்க இந்த அனோரா. 97வது அகாடமி விருது வழங்கும் நிகழ்வுல அதிக விருதுகள் வென்றுள்ள படம் இது அனோரா. அடுத்ததாக தியா சாலை என்பது யாருடைய சுயசரிதை? சரியானது கைலாஷ் சத்தியார்த்தி. குழந்தை தொழிலை எதிர்ப்பு போராடிய நபர் கைலாஷ் சத்தியார்த்தி. 2014 ஆண்டுக்கான அமெரிக்க நோபல் பரிசு பெற்றவர். குழந்தை தொழில் மீட்பு இயக்கம் நடத்தியவர். பச்பன் பச்சோ அந்தோலன் இயக்கம் என்பது இவருடையது தான். அப்ப தியா சாலை என்பது யாருடைய சுயசரிதை? கைலாஷ் சத்தியார்த்தி. 2014 ஆண்டுக்கான அமெரிக்க நோபல் பரிசை மலாலா யூசப் சாயுடன் பகிர்ந்து கொண்டவர் கைலாஷ் சத்தியார்த்தி. இதுல பாத்தீங்கன்னா இந்த சுதாமூர்த்தி என்பவர் மிக பிரபலமான ஒரு
எழுத்தாளர். இவர் எழுதிய புத்தகங்கள் தொடர்ந்து நம்ம கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சுதாமூர்த்தி எழுதிய மிக பிரபலமான புத்தகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் ஐ டாட் மை கிராண்ட் மதர் டு ரீட். ஓகேங்களா, ஹவ் ஐ டயட் மை கிராண்ட் மதர் டு ரீட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புத்தகம். அதே போல மகாஸ் வேதா என்ற ஒரு புத்தகம், தி ஓல்டு மேன் அண்ட் ஹிஸ் காட் என்ற புத்தகம். இதெல்லாம் சுதாமூர்த்தியின் பிரபலமான படைப்புகள் ஆகும். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கான 2025 ஆண்டு ஆண்டுக்கான உலக தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகள் எங்கு நடைபெற்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுடெல்லி. மாற்றுத்திறனாளி 2025 உலக தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி 2025 புதுடெல்லி நடைபெற்றது. அடுத்து மத்திய அரசுடைய MISHT திட்டம் எதுன்னு தொடர்புடைய சதுப்பு நிலங்களோட தொடர்புடைய திட்டம் தான் MISHTI. அடுத்ததாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துஷார் மேத்தா சமீபத்தில் பின்வரும் எதற்காக செய்தி இடம்பெற்றுள்ள அப்படின்னா, விண்வெளி சுற்றுப்பயணத்து தொடர்புடைய துஷார் மேத்தா. அடுத்து எந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய வனவிலங்கு நிறுவனத்தின் வளாகத்தில் ஒரு சிறப்பு மையம் நிறுவப்பட உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய வனவிலங்கு நிறுவனத்தின் வளாகத்தில் ஒரு சிறப்பு மையம் நிறுவப்பட எந்த பகுதி? கோயமுத்தூர். அடுத்து 2025 ஆண்டுக்கான பிரிட்ஸ்கர் கட்டடக்கலை விருதை வென்றவர் 2025 யார் அப்படின்னா, லியூ ஜியாகுன் 2025 பிரிட்ஸ்கர் கட்டடக்கலை விருது. அடுத்து பின்வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களில் மக்களவை தொகுதி ஒதுக்கீடு மற்றும் மக்கள் தொகுதி பங்கீடு தொடர்பான சட்டங்கள் கேட்கிறாங்க. பாருங்க, 4 சட்ட திருத்தங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மக்களவை தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு தொடர்பான சட்டங்கள் 1976 ஆண்டு 42வது சட்டத்தை. இது மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம், ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் அல்லது என்று அழைக்கக்கூடியது 42வது அமெண்ட்மெண்ட் தான். அடுத்து 2001 ஆண்டினுடைய 84வது சட்ட திருத்தம், 2003 ஆண்டினுடைய 87வது சட்டத்தை. இந்த 3மே சரிதான். ஓகேங்களா, அப்ப அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் மக்களவை தொகுதி ஒதுக்கீடு பங்கீடு தொடர்பான சட்ட திருத்தம் 42வது அமெண்ட்மெண்ட், 84வது அமெண்ட்மெண்ட், 87வது அமெண்ட்மெண்ட் 3மே சரியானதுதான். அடுத்ததாக காந்தி சாகர் சரணாலயம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா, காந்தி சாகர் சரணாலயம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. அடுத்து ருஷி குல்லியா கடற்கரை எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா, சரியான ஆன்சர் ஒடிஷா. ருஷி குல்லியா கடற்கரை எங்க இருக்கு? ஒடிஷா. ஓகே, மார்ச் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின் தொடர்புடைய டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. இந்த அறிவியல், தொழில்நுட்பம், விளையாட்டு, பிரபலமான ஆளுமைகள், முக்கியமான நியமனங்கள், முக்கிய தினங்கள், புத்தகங்கள், ஆசிரியர்கள் தொடர்ந்து நல்லா பார்த்துக்கங்க. RRB ஸ்டடி பேக்கேஜும் நம்ம தமிழா IAS அகாடமியில் போய்கிட்டு தான் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க நீங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொபோஷனல் கொரியரில் ஃப்ரீ டெலிவரியாகவே உங்களுக்கு ஆர்டர் பண்ண 2 டேஸ்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே PDF ஃபைலாக 2024 உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ.